இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி ஆஜராகணும். 180 கோடி வரைக்கும் பேரம் நடந்திருக்குது. தாவேக அரசை கவிழ்ப்பதற்காக 180 கோடி வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய தாவேக எம்எல்ஏக்களிடம் அவங்க பேசியிருக்காங்க. அது ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இவங்களாம் ரொம்ப எளியவர்கள், ஒரு சாதாரண வீட்டிலேருந்து வந்தவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ஒரு தினக்கூலிகள், ஒரு விளிம்பு நிலை மக்கள். இவங்கக்கிட்ட காசை அடித்தோம்னா, கோடிகளில் காசை அடித்தோம்னா இவங்க விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. அந்த தப்பு கணக்கோட விளைவு தான் ஊத்தங்கரையை சேர்ந்த எம்எல்ஏ இளையராஜா புகார் கொடுத்துட்டார். அந்த புகாரினுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 37லேருந்து 42 கோடி வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. நேரடியாக அவங்க பேசாமல் செந்தில் பாலாஜியினுடைய ஆட்களை வைத்து பேசியிருக்காங்க. அவர் என்னென்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் மூலம் கொண்டு வரலாம், நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்து நில்லுங்க, ஆட்சியை கவுத்து விட்டுடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி தான் பார்த்துடலாம், உங்களுக்கு என்ன பெரிய போஸ்டிங் வேணுமோ உங்களை லெவலில் வேறு லெவலில் கொண்டு வந்துடும், பணத்துக்கு பணம், அடுத்து நம்ம ஆட்சி, பதவிக்கு பதவி, வேறு என்ன வேணும், இதாங்க அரசியல் அப்படின்னு. நாங்கள் என்றைக்குமே நேர்மைக்கு நேர்மை பக்கம் தான் நிற்போம். ஏன்னா இது எங்களுக்கு சிஎம் விஜய் போட்ட பிச்சை, மக்கள் அளித்த ஒரு நம்பிக்கை. அந்த மக்கள் கூட எங்கள் முகத்தை பார்த்து அளிக்கல, விஜய் என்கின்ற அந்த ஒற்றை முகத்திற்காக பார்த்து அளித்த ஒரு விஷயம், அது ஒரு ஓட்டு, அதுதான் ஒட்டுமொத்த ஓட்டாக மாறி இருக்குது. இதுதான் என்ன ஆகிப்போச்சு, இந்த பேரம் பேசி கவுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் இல்லை, இதை வந்து தாவேக்கா வேணும்னு செட் பண்ணுறாங்க, ஆட்களை வச்சு இறக்கிறது மாதிரி பண்ணுறாங்க, இவங்களா செட் பண்ணி பணத்தை கொடுத்து போய் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுருக்காங்க. இங்கே தாங்க லாக் ஆகிட்டீங்க. நீங்கள் ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தால் இன்னத்துக்கு அதில் இறங்கி அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. பார்க்கலாம் என்ன ஆதாரம் இருக்குதுன்னு. ஆதாரம் வகையாக பிடிச்சி லாக் பண்ணி வச்சுருக்காங்க.